ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்குள்ள சரியான படகு. உங்களுக்கு கிடைச்ச 3000 ரூபாவை நம்ம பயனுள்ளதா பயன்படுத்தணும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். ஷேர் மார்க்கெட்னா என்ன? ஷேர் மார்க்கெட்ல காசு போட்டா அது என்ன ஆகும்? அது ரெட்டிப்பாகுமா? சிலவங்க சொல்றாங்க லட்சங்களா மாறும், கோடிகளா மாறும். அந்த மாதிரி ஆகுதா ஆகலையான்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நானா எடுக்கிற ஒரு முயற்சி. இது என்னுடைய சொந்த முயற்சி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்காக எடுக்கிறது. எனக்கு என்ன ஆகுதுங்கிறத நான் வீடியோல சொல்றேன், அவ்வளவுதானே தவிர நீங்க இதை பின்பற்றவோ இதை பின்தொடரவோ தேவையில்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் பதிவிடுறேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு என்ன ஆகுதுங்கிறது தான். நாளைக்கு ஒருவேளை ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த பொங்கலுக்கு கிடைச்ச 3000 ரூபாய்க்கு உள்ளே நான் எல்லாம் முடிச்சுப்பேன். இந்த 3000 ரூபாயை தாண்டி போகவே மாட்டேன். இந்த 3000 ரூபாய் தாண்டி போகிறதா இருந்தேன்னாக்கி நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துடுவேன். இதை முக்கியமா கவனிச்சிடுங்க. அப்புறம் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. நேற்றைக்கு பண்ணியாச்சு. அக்கௌண்ட் ஓப்பன்ல இருக்கு. நம்ம நாளையிலிருந்து கூட ஷேர் வாங்க ஆரம்பிக்கலாம். நல்லா யோசித்துடுங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் சொல்றேன். என்னை யாரும் பின்பற்றவோ பின்தொடரவோ உங்களை கேட்டுதான் பண்ணினேனோ சொல்லக்கூடாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா நான் நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன், நிறைய வீடியோ பார்க்குறேன். அந்த ஷேர் மார்க்கெட்ல இப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சுலங்க உங்க பணம் லட்சங்களா மாறும், கோடிகளா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாங்க. உண்மை கிடையாது மக்களே, உருட்டுறாங்க. நல்லா தெரிஞ்சுதான் நான் உள்ள போறேன். இது ஒரு உருட்டு கதை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் உள்ள போறேன். அதனால வரப்போற உருட்டுகளை எல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இனி ஷேர் வாங்கணும். இந்த அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணக்குள்ள உண்மையில வாழ்க்கை வெறுத்துரும். ஏன் சொல்றேன்னா, எல்லாத்துக்குமே செக்யூரிட்டி செக்யூரிட்டி செக்யூரிட்டி, சேஃப்டி சேஃப்டி. நீங்க எந்த ஒரு ஹோல்டர் உள்ள போனாலும் உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணா மட்டும்தான் நீங்க உள்ள போக முடியும். கண்டிப்பா உங்க ஃபோன் நம்பர் பேன் கார்டுலயும் ஆதார் கார்டுலயும் லிங்க்ல இருக்கணும். லிங்க்ல இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா சில இடங்கள்ல ஆதார் கார்டு மூலமா உள்ள போகணும், சில இடங்கள்ல பேன் கார்டு மூலமா உள்ள போகணும். அப்படி உள்ள போனா மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அந்த அளவு சேஃப்டி. ஸோ அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு, எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 25 ஓடிபியாவது வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஓடிபி கொடுத்து வெற்றிகரமா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும்? ஷேர் வாங்கலாம். ஷேர் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத நீங்க கூகுள்ல போய் பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உருட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஷேர் வாங்க முடியாது. நீங்க ஒன்ஸ் அந்த இதுக்குள்ள போனோன்னா, நீங்க அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போனோன்னா ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் மூலமா தான் நீங்க லாகின் பண்ணி உள்ள போகணும். அந்த லாகினுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பேன் கார்டு தேவை. அந்த பேன் கார்டு போட்டு உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணாதான் உள்ளே போக முடியும். அப்போ எந்த அளவு செக்யூரிட்டின்னு பார்த்துடுங்க. ஸோ நம்ம பணத்துக்கு சேஃப்டி தான். ஷேர் எப்படி வாங்குறது, ஷேர் வாங்கினா என்னென்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் ஷேர் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். திரும்பவும் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது ஒண்ணுதான், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸை நான் கத்துக்கிறதுக்காக நானே கத்துக்குட்டி தான், ஃப்ரெஷ்ஷு தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. கத்துக்கிறதுக்காக தான் நான் உள்ள இறங்கியிருக்கேன். என்னோட டார்கெட் அமௌண்ட்டு 3000 ரூபாய். அதுவும் பொங்கலுக்கு கிடைச்ச 3000 ரூபாய். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தின காசுல 1 ரூபாய் கூட இந்த ஷேர் மார்க்கெட்ல நான் போட மாட்டேன். முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3000 ரூபாயை வச்சு நான் என்னென்ன பண்ண முடியுமோ, எந்த அளவு வரைக்கும் போக முடியுமோ அந்த அளவு வரைக்கும் நான் போவேன். ஒருவேளை
நாளை இந்த 3000 ரூபாய் தாண்டி போகுதுன்னா நான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துடுவேன். என்னுடைய நோக்கம் ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதை ஷேருங்கள் எப்படி எல்லாம் விற்கப்படுது, எப்படி எல்லாம் வாங்கப்படுதுங்கிற எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நான் உள்ள போறேன். திரும்பவும் சொல்றேன், இது என்னுடைய தனிப்பட்ட முயற்சியோ கருத்தோ எதுவானாலும் இங்கே எடுத்துக்கலாம். ஒரு வழியா அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. நான் சொன்னது மாதிரி இனி அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா ஷேர் வாங்க போறோம். இந்த ஷேர் வாங்குறது எப்படி, என்ன ஏதுன்னு உள்ளதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் நல்ல தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுக்காகத்தான் நான் இந்த ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ போடுறதும் எனக்கு நடந்த அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இனி இதில் காசு எப்படி போடுறது, காசை போட்டால் காசு என்னவாக மாறும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்கிறேன். இது எல்லாரும் உருட்டுறாங்க, எல்லாம் ஒரு உருட்டு. ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அப்படி வர இப்படி வர, அது உருட்டா இல்லையான்னு நம்மளும் தெரிஞ்சுப்போம். பாய்.